சாரா சாப்பாடு ரெடியா? ரெடிங்க, சூடா இருக்கு. இப்பவே சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, அடுத்த ஆர்டர் வரதுக்குள்ள டைம் ஆகும். நடுவில் டைம் கிடைச்சா சாப்பிட்டுக்கிறேன். உடம்பெல்லாம் நைட்டு வண்டி ஓட்டி ஃபுல்லாக வலிக்குது. தைலம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். பசங்களாம் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. அதான் இவ்வளோ பெயின் இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லைம்மா, இப்பயே போயே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் போலன்னா அப்படி என்ன ஆக போகுது? சாரா, உனக்கே தெரியும், நம்ம ஒன்றும் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கோம். இந்த மாத கடைசிக்குள்ளே நம்ம வாடகையை கட்டணும். அதுவும் இல்லாமல் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, நகையோட வட்டி இருக்குது, இஎம்ஐலாம் இருக்குது, அம்மாவோட மருந்து செலவு கூட இன்னும் பார்க்கணும். ஒரு வேலையில் வர வருமானம் பேச்சு அதெல்லாம் சமாளிக்க முடியுமா? அது சரிங்க, அதுக்காக உங்க மேனேஜர் வேலையும் பார்த்துட்டு ஒவ்வொரு டைம்ல இப்படி வண்டி ஓட்டுறது சரியா? இருக்கிற சம்பளத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. நான் வேணும்னா வேற ஏதாவது ஜாப் போகட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா, நீ வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே உனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ பசங்களை வேற பார்த்துக்கணும். ஒரே கஷ்டமாக இருக்கும்ல. பசங்களை மட்டும் பார்த்துக்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அது சரி, இன்னைக்கு உங்க பையன் எதுவும் உங்ககிட்ட கேட்டானா? ஏன்? இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வந்ததுல இருந்து ஒரே அப்பா புராணம் தான். அதான் கேட்டேன். அவன் எதுவும் கேட்டு நீங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், சின்னவனை கையிலே பிடிக்க முடியாது. அன்னைக்கு காலங்கதான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்டான். அதானே பார்த்தேன், நீங்களும் சரின்னு சொல்லியிருப்பீங்களே. நீங்க தாங்க அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தாண்டி இருப்பாங்க. அதுக்குன்னு அவன் கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட முடியுமா? நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? அப்பா அம்மா படுற கஷ்டம் பசங்களுக்கும் தெரியணும் இல்லைங்க. அடிப்பொடி லூஸு, அவன் என்கிட்ட வந்து எப்படி கேட்டா தெரியுமா? அப்பா அப்பா உன்கிட்ட காசு இருக்காப்பான்னு கேட்டான். இருக்குடான்னு சொன்னேன். உன்கிட்ட நிறைய காசு இருக்கா இல்லை கம்மியாக காசு இருக்கான்னு கேட்டான். உனக்கு இப்போ என்னடா வேணும்னு சொன்னேன். எனக்கு சைக்கிள் ஓட்டி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். அவன் கேட்டதும் அவனை அப்படியே அள்ளி தூக்கி எடுத்துகிட்டு போய் சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் நம்மகிட்ட தான் காசு இல்லைல்ல. ஆனால் நம்ம பையன் மற்ற பசங்க மாதிரி இல்லடி. நம்ம அப்பாவால் வாங்கி தர முடியுமா முடியாதான்னு தான் ஆசையே படுறான். அதுக்குன்னு அவன் ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுத்துட முடியுமா? இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் நம்ம கிட்ட எப்ப காசு இருக்கோ அப்ப வாங்கி கொடுத்துக்கலாம். சைக்கிள்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ. சாரா, அவனுக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கஷ்டம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன, வேலையை முடிச்சுட்டு 10 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இப்போ ஓட்ட போகிறேன், அவ்வளோதானே. உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லைங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன்? நம்ம பசங்களுக்காக தானே பண்ணுறேன். சரி, எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். நீ சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க.